போதுமா போதும், என் பொண்டாட்டியை நீங்கள் படுத்தினதும் போதும், என்ன நீங்கள் புரிஞ்சுக்காததும் போதும். நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத அவ சொல்லட்டும். மலரு நீ சொல்லு, இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கலாமா இல்லை நம்ம கிளம்பலாமா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. இந்த ப்ரெடிக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டீ டம்ளரில் ஆரம்பித்த பிரச்சனை எங்கெங்கேயோ போக ஆரம்பிக்க போது முதல்ல டீ டம்ளரை வந்து இப்போ குடிச்ச இடத்துல அப்படியே வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு சுரேஷ். இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டு மதி வந்து இதெல்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நடந்து போயிடுறாங்க. நடந்து போனதுக்கு அப்புறமா தான் இப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, என்ன உங்கள் ரூமில் போய் பார்த்தேன், உங்கள் ரூமில் அவங்க குடிச்ச டீ டம்ளர் அப்படியே இருக்கு, அதை உடனே கழுவ போட மாட்டியா, இல்லை நீ கழுவி வைக்க மாட்டியா அப்படின்னு வந்து கேட்க, நான் ஏன் அத்தா கழுவி வைக்கணும், நான் ஏன் கழுவி வைக்கணும், நான் ஏங்க கழுவி வைக்கணும், அதை அவர் குடிச்சது, அவர் குடிச்ச டீ டம்ளரை கூட உள்ளே போய் போட முடியாதா அப்படின்னு உடனே இந்த மாதிரி தேவையெல்லாம் விதண்டாவாதமாக பேசிக்கிட்டு இருக்காது. என்னதான் உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ தெரில, உன் வளர்ப்பே சரியில்லை அப்படின்னு உடனே டீ டம்ளரை குடிச்சிட்டு கொண்டு போய் கழுவி வைக்கணும், இல்லை சிங்க்லையாச்சும் போடணும் அப்படின்னு தெரியாம ஈமொக்கே அப்படியே வந்து நடுத்தெருவில் விட்டுட்டு போற உங்க பையனோட வளர்ப்பு மட்டும் அப்ப சரியா, நீங்க என்னத்தை வளர்த்து கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாங்க மதி. மலர் அப்படியே ஷாக்காகி பார்த்த உடனே வந்து இதை நான் சும்மா விட மாட்டேன், என் வளர்ப்பு சரியில்லைங்கிறியா அப்படின்னா, ஆமா நீங்க எங்க அம்மா வளர்ப்பு சரியில்லை, நீங்க எங்க அம்மா வளர்ப்புல ஒன்றும் குறை இல்லை, உங்க வளர்ப்புல தான் குறை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் என்ன ஆயிடுது அப்படின்னா சுரேஷுக்கு வேகமா கால் பண்றாங்க இப்ப லக்ஷ்மி. டேய் இப்போ நீ உடனே இங்கே வந்தே தீரணும்டா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, ஏமா என்னமாச்சு, நான் இப்போ தான் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தேன், நான் தயவு செஞ்சு இங்கே வாடா அப்படின்னு வந்து சொன்ன உடனே வேகமாக கிளம்பி வராங்க. அவர் வந்ததுக்கப்புறமா வந்து நாக்கு மேலே பல்ல போட்டு என் வளர்ப்பு சரியில்லைன்னு பேசுகிறாடாவ, நான் என்ன உன்னை ஒழுங்காக வளர்க்கலையா, ஒத்த பிள்ளை இல்லை இத்தனை பிள்ளைங்களை நானும் வந்து பெற்றெடுத்து 5 பிள்ளைங்களை வளர்த்தெடுத்தா எப்படி பேசுகிறாப்பார் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இப்போ எங்கள் அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கத்துறாரு சுரேஷ். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், டீ டம்ளரை வச்சது நீங்க, அவங்க திட்டினது என்ன, டீ டம்ளரை வச்சவன தானே திட்டிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்ட உடனே டக்குன்னு மலர் என்ன பண்றாங்க, மதி கையை பிடிச்சி தரன்னு உள்ளார கூட்டு போயிட்டு தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு, இந்த விஷயத்த தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அவங்க தேவையில்லாம உனக்கும் சுரேஷுக்கு இடையில இருக்கிற விரிசலை இன்னும் பெருசு பண்ணதான் பாக்குறாங்க, நீ வந்து ஒரு மன்னிப்பை மட்டும் கேட்டா விட்டு முடிஞ்சிரும் அப்படின்னா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், ஒரு மன்னிப்பு கேட்டா என்ன ஆயிட போகுது மதி அப்படின்னு மலர் சொன்ன உடனே, இப்படி செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு பழகிதான் உங்களை அந்த வீட்டில் அடிமையாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கோவமா கத்த அதை பாக்கியராஜ் பார்க்குறாரு. அவர் பார்க்கும் பொழுதே வேகமா கிளம்பி போயிட்டு இப்ப என்ன நான் மன்னிப்பு கேட்கணுமா, என்னால் கேட்க முடியாது அப்படின்னு உடனே மன்னிப்பு கேட்காட்டி இதை வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டே இருக்கணும், இப்போவே இந்த கணமே போகணும் அப்படின்னு கையை பிடிச்சி வெளில தட்டுறதுக்கு பார்க்க ஒரு நிமிஷம் மேலே கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இந்த வீட்டை விட்டு நான் வெளில போகணும் அவ்வளோதானே, அப்படியே வெளில அனுப்புனா யார் என் ஃபோன் எடுத்துப்பா, என் பர்ஸ் எடுத்துப்பா, வாசலில் போய் நான் நிற்பேனா இல்லை எங்கள் வீடு வரைக்கும் நடந்து போவேனா, நான் கேப் புக் பண்ணி இல்லை ஆட்டோ புக் பண்ணி கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு நேராக திருப்பி மதி உள்ளார போயிட்டு அவங்க பேக் ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிட்டு டக்குன்னு ஃபோனை கையில் எடுத்து நடக்க ஆரம்பிச்ச உடனே ஷாக் ஆயிடுறாங்க இவங்கெல்லாம். ஷாக் ஆகி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வாசல்ல வந்து பார்த்தா டக்குன்னு வந்து ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து இப்ப தங்கராஜ் இறங்கி வந்தோடனே, என்னவா மதி எங்க வெளில கிளம்பிட்ட அப்படின்னு வந்து கேட்டுனா மதி ஒரு முறைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாம் உள்ள வாங்க அப்படின்ட்டு, என்ன எல்லாம் வாசல்ல நிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை மாப்பிள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாரும் முடிச்ச உடனே இப்போ மதியம் உள்ளார வந்துடுறாங்க. இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி புது பிரச்சனை வந்துருச்சு. இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன வேலையா பேங்க்ல வந்து ஒருத்தட்ட பேச வேண்டியது இருந்துச்சு. பேசும்பொழுது தான் எனக்கே ஷாக்கா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து சரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எல்லாரும் என்கிட்ட வந்து ஒரு மருமகன்னு சொல்லாம விட்டுருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் வந்து நானே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும்ல அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னு கை நீட்டுறாரு. பார்த்தா கையில் ஃபுல்லாக ஸ்வீட்டை கொடுத்த உடனே என்னது ஸ்வீட்டு அப்படின்னு எல்லாரும் பார்த்த உடனே என்ன மாப்பிள்ளை என்ன விஷயம் அப்படின்னு ராகவன் லக்ஷ்மி எல்லாரும் கேட்டேன். ஆமாம், அப்புறம் வீட்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்கள் மகனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் போது அதை கூட செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதான் அதை கொண்டாடுறதுக்காக ஸ்வீட்டு அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து டே சுரேஷ் ப்ரொமோஷனா, இப்போ தான் சஸ்பென்ஷன் முடிஞ்சு அதுக்குள்ளே ப்ரொமோஷனா அப்படின்னு திரும்பி லக்ஷ்மி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் ப்ரொமோஷன் இல்லையே, என்ன மாமா எனக்கு என்ன ப்ரொமோஷன் அப்படின்னு சுரேஷ் கேட்க, உனக்கு இல்லைப்பா உங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு டக்குன்னு ஷாக் ஆகிட்டாரு பாக்கியராஜ் ஷாக் ஆனோடனே இந்த பக்கம் திருன்னு முழிக்கிறாங்க இப்போ மலருமே.
உடனே வந்து ப்ரொமோஷனா பாக்கியராஜ் சொல்லவே இல்லை, இது இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனையால சொல்லாமல் இருந்தியா, சொல்ல வேண்டியதானே, ப்ரொமோஷன் கிடைச்சா அப்போ வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து உனக்கு இப்போ சம்பளமே ஏறுமே அப்படின்னு லக்ஷ்மியும் கேட்க, இந்த பக்கம் ராகவன் அப்போ எவ்வளோடா ஏறுது, என்னடா சொல்லவே இல்லை அப்படின்ன உடனே அதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்களும் ஷாக் ஆகுறீங்க. அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சி 2 மாதம் ஆச்சாமே, 2 மாதமாகவே அதிக சம்பளம் தான் வருதாம், ஏன் வீட்டில் சொல்லலையா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, 2 மாதமா அதிக சம்பளம் வருதா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி அவரை திரும்பி பார்க்குறாங்க. என்னடா வீட்டில் பணம் கேட்பாங்க, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு நம்ம பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதை ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ராகவன் கேட்க, அப்படி இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்னு, டே மாப்பிள்ள சொன்னது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு, ப்ரொமோஷன் கிடச்சி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, அது ஒரு 2 மாதம் ஆச்சுப்பா, நான் அப்போ இருக்க சூழ்நிலையில், என்னடா சூழ்நிலையில், அப்போ இதை சொன்னால் வந்து தேவையில்லாம் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும், சொந்த வீட்டில் அப்படியே வந்து பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உனக்கு அவ்வளோ யோசனையாக இருக்குது, ஏன் உன் பொண்டாட்டி சொன்னாலா அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு உடனே இப்போ டக்குன்னு மலர் கண் கலங்கி அப்படியே அவங்க அழுதுட்டு இருந்த உடனே வந்து, அப்பா அவ எதுவும் சொல்லலைப்பா, நான் தான் அப்படின்னா, ஓ நீயே முடிவு எடுத்துட்டியா, அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம், வீட்டில் வந்து யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேணாம், கையில் காசு வந்தாலும் சொல்ல வேணாம், நம்ம என்ன வேணாலும் செலவழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருக்கிற நீ, அதுக்கு உடனே வந்து கண்டிப்பாக அவன் பொண்டாட்டிக்கு சொல்லியிருப்ப, அவளும் என்ன சரி ஓகே அவங்ககிட்டலாம் சொல்லாத, எல்லாம் பண பிசாசுங்கன்னு இருப்பாங்க, அதுக்குள்ள அதனால நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, இன்னொருத்தி புதுசாக வந்தவன் எங்களை மதிக்காமல் எங்கள் வளர்ப்பு சரியில்லைன்ட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்கிறா இன்னும் தங்கராஜ் இதை புதுசாக பார்க்குறாரு திரும்பி, எல்லாரும் எங்களை வந்து மதிக்கிறனா, அப்புறம் எதுக்குறா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும், நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம், இப்படி கேவலமானவனா இருக்கியடா, பணத்துக்காக வந்து வீட்டில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்ததை கூட சொல்லலை, ஏமா மலரு மதி கூட பரவாயில்ல, மதியாச்சு நேராக மூஞ்சிக்கு நேராக பேசுது, நீ நல்லா கமுக்கமாகவே இருந்துட்டு அப்படியே வந்து எல்லா திருட்டு வேலையும் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு வந்து பேசிட்டு, அப்படி என்ன பணத்தாசை, ஏன் அந்த எக்ஸ்ட்ரா காசை கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியா, என்னடா உங்கள் மாமியார் வீட்டுக்கு காசு கொடுக்க தான் எங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு லக்ஷ்மி கேட்டோன்னா, அம்மா அந்த மாதிரிலாம் இல்லைம்மா அப்படின்னா வந்து, தெரியும்டா என் பிள்ளையா நீ இருந்த வரைக்கும் அவன் ஒழுங்காதான் இருந்த, என்னைக்கு இவளுக்கு காலில் விழுந்து சேலம் அடிப்பெல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சியோ, என்னைக்கு இவளை காதலிக்கிறேன்னு வந்தியோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து தங்கராஜ் வந்து, ஓ இதை வீட்டில் கூட சொல்லலை, என்னம்மா மலரு விவரமாக தான் இருக்க போலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே போதும் அப்படின்னு கத்துறாரு தங்கராஜ். இப்போ பாக்கியராஜ் பாக்கியராஜ் வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அவள் அந்த மாதிரிலாம் எதையும் சொல்லலை, அவள் உடனே வீட்டில் சொல்லணும்னு தான் சொன்னான், நான் தான் இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லலை, சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, டே இந்த வீட்டை தான் இந்த வீட்டில் சொல்கிறது கேட்குறோண்டா, நீ நடிக்காத, உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முயற்சிக்காத, எல்லாம் அவள் தான் செஞ்சிருப்பான்னு தெரியும், எல்லாம் கமுக்கமாக இருந்துட்டு வேணுங்கிற காரியத்தை மட்டும் சாதிச்சுப்பாங்க அப்படின்னு உடனே, போதுமா போதும், அவளுக்கு நிம்மதியே இல்லை, அவள் சந்தோஷமாகவும் இல்லை, எல்லா விஷயத்தையும் அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஆனால் அவளை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, நாங்கள் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோமா, மதி மலரு இப்போ நீ சொல்லு நம்ம கிளம்பலாம், நம்ம போய் உங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்ல, எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க, இப்போ மலர் வந்து ஓகேன்னு சொல்லி இப்போ டக்குன்ட்டு மலரும் பாக்கியராஜும் கிளம்பி மலரோட வீட்டில் இருந்து கொஞ்ச நாளாச்சும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது நடக்காது, இந்த வீட்டில் வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க இன்னமும் வந்து அடிமையாகவே இருக்கிறதான் வந்து விரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே அடுத்து சிறகடிக்க ஆசையில் ஒரு அதிரடியான திருப்பங்கள், அப்புறம் வந்து ஒரு கல்யாண ட்ராக்கெல்லாம் வர மாதிரி தெரியுது சத்யா ரேகாவுக்கு, அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்லே எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த சீரியல் முடிஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.